அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களோடு சேர்த்து 2500 ரூபாய் தருகிறார்கள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு. அப்படி தருகின்ற அந்த உணவுப் பொருட்களோடு சேர்த்து ஒரு மண் பானையும் அடுப்பும் இலவசமாக தர வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை 3 ஆண்டு காலமாக வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு பூராவிலும் ஆட்சியாளரை சந்தித்து ஏற்கனவே கடந்த மாதம் மனு கொடுத்துள்ளோம். தமிழக முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கியிருக்கின்றோம். ஆனாலும் எங்களது கோரிக்கை ஏற்கவில்லை. ஆக வருகின்ற பொங்கல் தினத்திற்குள் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக மண்பானை அடுப்போடு சேர்த்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர் மக்களை மண்பாட்டு தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஆளுநர் மாளிகை நோக்கி நாங்கள் ஊர்வலமாக சென்று இருக்கின்றோம். சுமார் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க சார்? 4000 பேர் 4 லட்சம் பேர் இந்த களிமண்ணை மூடப்பொருளாக கொண்டு பணியாற்றக்கூடியவர் வாழ்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த பானையை செய்ய முடியாமல் வருமானம் இல்லாமல் ரொம்பவும் சிரமத்தை ஆளாகி இருக்கின்றார்கள். பானை செய்ய முடியலன்றது கடந்த 8 மாத காலமாக கொரோனா என்கின்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் நிவாரண நிதி தரலாம். ஆனால் இந்த அரசாங்கம் தரலை. அதே நேரத்தில் டெல்லியிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தருகிறார்கள். அது 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தருகிறார்கள். நாங்கள் கேட்பது 5000 ரூபாய் தான். அது கூட கட்டிட தொழிலாளருக்கு சேம நலநிதி என்ற முறையிலே 1% முடிக்கின்றார்கள். அந்த பணம் 3200 கோடி ரூபாய் இருக்கின்றது. இப்போது அதிலே தரலாம் அரசு. நாங்கள் கேட்பது வெறும் 5000 ரூபாய் தான். ஒரு தொழிலாளர் குடும்பத்துக்கு 5000 கொடுத்தால் ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த அடிப்படை தேவைகளை கூட தமிழக அரசு செய்யவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அறப்போராட்டம். இந்த அறப்போராட்டத்தின் பிறகும் அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து மாநில ஆளுநர் கவர்னர் மாநில நோக்கிறார்கள். மாபெரும் பேரணி நடத்துவோம். அதே